தெரியாம ஊருக்கு தெரியாம மனசுல வச்சு காதலிச்ச இந்த காளியாயி உடச்சி சொல்லி புட்டா 10 பேர் என்ன பாக்குறாங்க. என் காதலனை மறக்க முடியல. நான் யாருக்கு நீ இருப்பேன், எங்கன்னு போவேன். என்னோட உதடு மட்டும் தான் வேணான்னு சொல்லுது, உள்ள எனக்கு வேணான்னு சொல்லல. அவனை என்னால மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. அவன மேல ரொம்ப நான் ஈடுபாடு பண்ணிட்டம்மா. வாழ்ந்தா அவனோடதான் வாழணும், செத்தா அவனோடதான் சாவணும்னு முடிவோட இருந்தம்மா. என் தாய் தந்தருக்கு தெரிஞ்சோ தெரியாம இந்த சிரிக்கி மதுரகாளிகிட்ட கூட்டிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு என் வாழ்க்கை சீரழிஞ்சு போய் நிக்குதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. என் படிப்பு வேலையை கூட நான் மறந்துட்டேன். கேட்காத வந்த விஷயத்த இப்ப வேலையை பத்தி நினைக்கிறதா இல்ல என் வாழ்க்கையை பத்தி நினைக்கிறதான்னு தெரியல. அப்போ ஒத்த குடிக்கோனா நிக்கிறான். எனக்கு வாழ்க்கை வேணும், மகள் நல்லா பொழைக்கணும்னு. அம்மாவுக்கு நான் என்ன பண்ணுவேன் நம்பிதான சோறு குழம்பு ஆக்கி கொடுத்தேன். அங்க போய் பார்த்தா தான் தெரிஞ்சது. வண்டியில உட்காந்துட்டு போனாங்களாம், சாக்கைகிட்ட கொடுத்தாங்களாம், கூட்டிட்டு போனாங்களாமா. கூட்டிட்டு வந்தாங்களாம். எனக்கு என்ன ஐயா தெரியும். அம்மா ஒரு பக்கம் கண் கலங்க மவன் மறக்கவும் முடியாம எப்படியே இப்படி இருக்கிறான். உண்மையா வெளிநாட்டு போகணுமா போக வேண்டாமா? வெளிநாட்டு என்ன நாடு போகணும்? துபாய் போகணும். அப்ப துபாய் மாப்பிள்ள கல்யாணம் பண்ணா துபாய்க்கு போக முடியும். இங்க அவன் எது வண்டி வாங்கறதுக்கு முதல்ல அவன்கிட்ட காசுல அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறான். வண்டி வாங்கறதுக்கு அவன்கிட்ட காசு இல்லையா, அவனை நினைச்சிட்டு போறான் மனசுல. ஏமா காதலுக்கு கண்ணு இல்லம்மாங்க. காதலுக்கு காது இல்ல, மூக்கு இல்ல, வாய் இல்ல. காதலுக்கு உயிரே இல்ல. நான் காதலுக்கு நான் எதிரி இல்ல. காதலுக்கு நான் எதிரி இல்ல. நான் காதலுக்கு எப்பயுமே எதிரி. எனக்கு காதல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் காதலுக்கு எதிரி கிடையாது. ஆனா வாழ தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. வாழ தெரியாம இந்த மாட்டுக்கு இந்த கவுரு தான் சரி. இந்த மோகனா ஒரு போட்டு இந்த மாடு ஓட்டினா தான் இப்படி ஓட்டணும்னு உங்களுக்கு தெரியல. எந்த மாடு வேணாலும் வண்டியில கூட்டிட்டு போகலாம். போற வரைக்கும் போறது கூட்டிட்டு போன திரும்பி இன்னொரு மாடு போட்டிக்கலாம். என்னையா வாழ்க்கை? இது பேர் காதல் இல்லையா? இது பேர் வேற. துபாய் தான் போவா. இப்ப நினைக்கிறப்ப அவன் மனசுலயே நினைச்சிருக்க வேண்டியதான். வெளியே ஊரேறி நாடேறி கல்யாணம் பண்ணி சபையில உட்காந்து மங்களையும் கட்ட முடியாது. அது நான் இன்னைக்கு பேச்சு நான் மாறல. அப்படி நீ கல்யாணம் நீ பண்ணிக்கிட்டு உன் அப்பனை ஆயாளி ஏமாத்தி தூக்க மாட்டோம். அவன் அத்தான் அப்படின்னு சொல்லி மறக்கணும். இப்படி அதைத்தான் சொல்லுவான். நீ ஏதாவது பொண்ணு நாளா காடு போயிருவேன். அம்மனி நான் காடு போயிருவேன். என்னையில நீ எதுவும் கேட்க கூடாது. நீயாச்சு உங்க ஆத்தாளாச்சு. என்கிட்ட கொண்டு வந்து உங்க நாயத்தை விடாதீங்க அப்படின்னு நீயே சொல்லிட்டான். வாய் தொட்டு பேசாயா? டேய் என்னமோ ஒரு பொருள் ஒண்ணு வீட்டுல வாங்கி கொடுத்துருக்கான்டா, அது வீட்டுல வச்சிருக்கான். அது என்ன பொருள்னு கேளு. என்ன பொருள் வாங்கி கொடுத்துருக்கான்? ஏதோ சின்ன பொருள் வாங்கி கொடுத்துருக்க சொல்லுங்க. கிஃப்ட் ஏதோ வாங்கி கொடுத்துருக்காரு. அதுதான் என்னன்னு கேளு. என்ன கிஃப்ட்டுமா? உனக்கு என்ன வாங்கி கொடுத்தாரா? அது எங்கன்னு கேளுடா. அந்த சாரி எங்க வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறான். திறக்கிறா பாக்கறா எடுத்து வச்சிடறா. திறக்கிறா பாக்கறா மறுபடியும் வச்சிடறா. ஹீரோவை திறக்கிறா பாக்கறா துணியை தொலைவரா. அப்புறம் எடுத்து வச்சுக்கிறா. என் பொருத்த வாங்கி கொடுத்தச்சு இல்லை, என் காதலன் வாங்கி கொடுத்தச்சு இல்லை, மறுபடியும் மாட்டிக்கிறா, மறுபடியும் வச்சிடறா. அதை சீலை கட்ட முடியுமா? இல்ல ஊரடி என் பொருத்த தான் கொடுத்தேன், என்னுடைய காதலன் கொடுத்தான்னு கட்டிட்டு வர முடியுமா? எதுக்கடியாவும் எதுக்குமே ஆகாது. வச்சு வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது. ஓட்டு போனாலும் அசிங்கமா பேசுவாங்க, ஓட்டு போனாலும் அசிங்கமா பேசுவாங்க. தகப்பன் தூக்குல தொங்குறாங்கறான். எனக்கு ஏன்டா ஆண்டவனை பொம்பளையா படிச்ச, எனக்கு இதுக்குள்ள இந்த மாதிரிலாம் பண்ணனேன். அதையும் நினைக்கிறேன். இப்ப நினைக்கிறான். உண்மையா போய் கேட்டுக்கா. அப்புறம் என்னமோ ஒரு பொம்மை மாதிரி என்னமோ வாங்கி தந்துக்கிறான். மாசம் மாசம் ஒரு பொம்மை இருக்குது. அது என்ன பொம்மை? இல்ல அது கீ செயினா இல்ல அதுல ஏதாவது மாற்றத்தா இல்ல என்னமோ ஒரு பொம்மை மாதிரி இருந்து சின்னதா. ஏன்னா ஆனா கரடி பொம்மை மாதிரி சின்னதா கீ செயின் மாதிரி. மணி பர்ஸ்ல இருந்ததா? ஏதோ மணி பர்ஸ் இல்ல ஞாபகம் இல்லையா? இல்ல தெரியலையா? வண்டியில உட்காந்து ரெட்ட பக்கம் கால் போட்டு ஒத்த பக்கம் கட்டுமா ரெட்ட பக்கம் கட்டுமா? நான் வேகமா யாரால பேசுறது? யார் பேசுறது? வெளியே போங்க. நான் ஒத்த பக்கம் உட்காட்டுமா ரெட்ட பக்கம் உட்காட்டுமா? நீ ஒத்த பக்கம் வந்து கீழே விழுந்துட்டு நான் உனக்கு காப்பாற்ற மாட்டேன். நீ இருக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு காதலி தான். நீ ரெட்ட பக்கம் கால் போட்டு உட்காந்துக்கோ, ரெட்ட பக்கம் கால் போட்டு உட்காந்து வண்டியில சொயின்னு பறந்தோம். எங்க போனா கழிக்க? எங்க போனீங்க வண்டியில? கரெக்டா சொல்லுங்க அவங்க. இல்ல நான் சொல்லட்டுமா நீ சொல்லு. எங்க போயிருக்கு? முருகர் கோயிலுக்கு.
ஏன்னா காதலுக்கு சின்னமான ஒரு முருகர் தானே, அவருக்கு தானே 2 பொண்டாட்டி. நானும் எங்க அப்பா அம்மா பூ கொடுத்தா வாங்கி கொடுத்தா வைக்க மாட்டேன். காதல வாங்கி கொடுத்தா அது ரோஸ் வாங்கி கொடுத்தா சைட தலைக்கீழ இப்படி வச்சுக்குவேன். அப்படி வச்சுக்கிறியம்மா? ரோஸ் வாங்கி கொடுத்தா இல்லையா? இல்ல பார்த்து சொல்லு. அப்புறம் என்ன பூ வாங்கி கொடுத்தாங்க? என்ன பூ வாங்கி கொடுத்தாரு? வச்சு விட்டது யாரு? வச்சு விட்டது தலையில வச்சு விட்டது நான் மதுரை அவங்க கிட்ட எல்லாமே தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாமே ஞாபகம் இருக்குது, வெளியே சொல்ல முடியல. சரி சரி, இதெல்லாம் தூக்கி போட்டு வாரமா மூட்டை கட்டி கிணத்துல போட்டுடலாம். உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் தெரிஞ்சு பார்க்கலாம். படப்பட மரக்கடிக்கிறதா சேர்த்து வைக்கிறதா 2 பேருக்கு படா மரக்கடி செல்லமா சக்தி இவாலுமே சக்தி இவாலுமே ஒரு கல்பத்து கொடுத்து நீ என்ன கட்டுறது தெரிவியா? பேச்சு மாறக்கூடாதுடா. மறக்கடிச்சுட்டால் அந்த பையனை நான் மறந்துட்டேன், நான் நல்லா இருக்கிறேன்னா மறக்கடிச்சுட்டா என்ன தரேன்? 2 பதில் டக்குன்னு சொல்லு. நீ இதை செய்யறன்னு சொல்லிடு, அவ்வளவுதான். அன்னதானத்தை நீயே போட்டு நீயே சாப்பிடு. போய் தட்டை போட்டு தரல தின்னுட்டு இருக்கிறாள் அந்த மாதிரி சாமிக்கு இதை செய்யற அவ்வளவுதான். 3 பேர் எந்திரிங்க. டக்குன்னு அந்த காளியாயி பாதத்தை பிடிச்சி தொட்டு கும்பிட்டாங்க. 3 பேர் அந்த பாதத்தை தொட்டு அழுதுகிட்டே போவாங்க. அடுத்த செல்வத்துல ஒன்று சேர்த்துக்கலாம் போ. அம்மா சொல்லிட்டாங்க. ஆவி சண்டான என் அப்பா என்னை கூட்டிட்டு வந்து சக்தி வாங்கிட்டு சொல்லிக்கிட்டே வரானா. என்னடா பண்ணிட்டோம்? விடுங்கம்மா, எது நல்லதா செஞ்சு விடுங்கம்மா. அவங்க அப்படியே படிக்கல, அப்படியே படி. நீ எந்திரி. இப்படி படுங்க 2 பேரும் அப்படியே படுங்க. படுங்க படுங்கல கால்ல போய் படு. நீ படுமா, நீ படு. அம்மா கை சுட்டுதாரு. இப்ப சொல்லுங்க முகர்மா என்ன காரணம் பாப்பா என்ன பேர்? இப்ப வந்து சத்தியம் பண்றவங்க 2 பேர், அவங்க 2 பேரும் நீ வந்து தானணும். நான் ஏதாவது பொய் சொல்லி தானே அம்மா அப்பா 2 பேரும் கேள்விப்பட்ட அனுபவச்சல சொல்றாங்க. மனசார ஏமாத்திடலாம். உண்மைதான். பொண்ணை கூட்டியாந்து அந்த பொண்ணு அவன் போட்டா பிடிச்சி வச்சுக்கிட்டு மறட்டினான். கேட்டு நேருக்கு சொல்றேன். அவன் பெத்த பிள்ளைய கூட்டியாமா. இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு கல்யாணம். நான் சொன்னனால சொன்ன தேதியில கல்யாணம் உறுதி பண்ணிட்டாங்க. அம்மா வேலை செஞ்சுட்டு போய்க்கிறாங்க. என்னடா நான் விளையாட்டு சொல்றேன் நினைச்சிட்டு இருக்கிறியா? கேட்கறாங்க சொல்றேன். அம்மா அப்பா ஏமாத்துறாரு ஏமாத்துறது. நீ தானுனாக்கா நீ அம்மா அப்பா பார்க்க மாட்ட. இது மனசுல நினைச்சிட்டு தாண்டு. நாளைக்கு காத்தால மறக்கடிக்கிறேன். அவ்வளவுதான், பேச்சு மாறல. நாளைக்கு காத்தால எனக்கும் அவனுக்கு சம்மதம் அவன் சொல்ல வைக்கிறேன். அவனோட உண்மையெல்லாம் நான் வெளியே தெரிய வைக்கிறேன். நாளைக்கு காத்தால 11 மணிக்குள்ள இந்த வேலையை முடிச்சு தரேன். பேச்சு மாறினா இந்த சபையில நான் எல்லாத்துக்கும் கட்டுப்படுறேன். இது என் சக்தி வாக்கு. நீங்க சொன்ன வார்த்தை சொன்னா உண்மை மாதிரி வைக்காது. நாளைக்கு காத்தால 11 மணிக்கு அவளே அப்படியே அம்மாலே நீ கூப்பிட்டு நான் விட்டுறேன். நான் ஒழுங்கா நான் படிச்சு முன்னு போறேன். எனக்கு வேற கல்யாணம் பண்ணுவீங்க. நான் அவையாலே சொல்ல வைக்கிறேன். நாளைக்கு காத்தால 11 மணிக்கு 11 மணிக்கு கல்குத்து போடுறேன். என்ன சம்மதமா? சம்மதமாமா? பேசணும். மனசார போமா? பேர் என்னயா? ரத்ன தீபா. தாண்டி ஆண்டவன் அறிய சொல்லு. எங்க அம்மா அப்பா அறிய இந்த நிமிஷம் இருந்து எங்க அப்பா அம்மாவுக்கு நான் உண்மையா இருக்கிறேன். என் வாழ்க்கையில சகஞ்சுதான். எல்லாருமே ஆணும் பெண்ணும் ஒரு சகஞ்சுதான். அது வந்து நிலைச்சாதான் நம்மளுக்கு வாழ்க்கை. நிலைக்கல அதுக்கு வாழ்க்கை இல்லை. புரியுதா? 1 ஒத்துக்க மாட்டேங்கிறான். 1 ஜாதி பெருசா போச்சு. அதனால தயவு செய்து அது வேண்டாம், விட்டுறாயா. புரியுதா? என் அப்பா மேல சத்தி அம்மா மேல சத்தியமா நான் சத்தியமணி தரத்துல சத்தியமணி உங்க அப்பா அம்மா மேல சொல்லி அப்படியே வா. மறந்துடுறேன். அவன் பேர் என்ன? அவன் பேரு பிரகாஷ். மறந்துடுறேன். பண்ணே அவங்க 2 பேரும் தூக்கி கை கொடுமா. 2 பேரும் தூக்கி அவர் எப்படிமா அப்பா எப்படி? 2 பேருக்கு கால் வந்து மன்னிப்பு. நான் தெரிஞ்சது தப்பு. நம்ம திரும்பி வாழ்றேன்னு சொல்லிட்டேன்.
அறிஞ்சு அறியாம தெரிஞ்சு தெரியாம தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி காலில் விழுவே நமஸ்காரமா போட்டு காலில் விழுவோம் பெத்தவங்க காலில். முதல் தெய்வம் குரு அப்பா, ரெண்டாவது தெய்வம் குரு அம்மா, மூணாவது தெய்வம் டீச்சர். நீ நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரியே நினைச்ச மங்கிலியை முடிச்சு தரத்து என்னோட பொறுப்புடா. 1 லட்சம் நாளைக்கு 11 மணிக்கு மறந்துட்டுன்னு சொல்லுவோம், நாளைக்கு 12 மணிக்குள்ள எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்துருணும். என்னடா இந்த மாதிரிலாம் நிறைய பந்தியும் போட்டு வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி பந்தியும் போட்டு நிறைய வாங்கியிருக்கிறேன். அம்மா சொல்றாங்க எனக்கு பந்தியம், உனக்கு அது வாழ்க்கை, எனக்கு பந்தியம். பழைய ஆளுங்களுக்குலாம் நல்லா தெரியும். இந்த மகளுக்கு நாளைக்கு கத்தால வெறும் வயிற்றுல கொடுத்துன்னு புளி